வெல்கம் டு REVA'S. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, வீட்லேயே கேண்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். உங்களுக்கு DIY கேண்டில்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சோயா வேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேண்டில் செய்கிறதுக்காக கோகனட் வேக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீஸ் வேக்ஸ், சோயா வேக்ஸ் இல்லைன்னா ராப்சீட் வேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல விருப்பம் இல்லைன்னா உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் விசாரித்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிற சோயா வேக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தேங்காய் துருவல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நான் கேண்டில் விக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா பண்டில் மாதிரி நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு நூல் கண்டு மாதிரி இந்த விக் வந்து கிடைக்கும். அது வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 சென்டிமீட்டருக்கோ அல்லது 7 சென்டிமீட்டருக்கோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். கேண்டில் செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் மோல்டு அவைலபிளாக இருக்குது. பட் அது நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சிலிக்கான் மோல்டில் நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. டெடி பேர் மாதிரியோ அல்லது ஏதாவது சின்ன சைஸ் டால் மாதிரியோ கூட நம்ம கேண்டில் செய்யலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ரோஸ் மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய சிலிக்கான் மோல்டு. நான் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு தேவையானது வந்து இதுக்குரிய பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் வந்து வாட்டர் பேஸ் கிடையாதுங்க. இது வந்து ஆயில் பேஸ். நீங்கள் எப்போவுமே கேண்டில் மேக் பண்ணுறதுக்காக வாங்குறீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் பேஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக அந்த கேண்டிலோட மெல்ட் ஆகாது. தனித்தனியாக அப்படியே ட்ராப் மாதிரி நிற்கும். எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணவே முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், வாட்டர் பேஸ் கலர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரியோ இல்லை வாட்டர் கலர் மாதிரியோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சில பிராண்ட் ஃபுட் கலர்ஸ் கூட இந்த கேண்டிலில் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று கலர் வேறு மாதிரி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சென்டட் கேண்டில் தானே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அல்லது எசென்ஷியல் ஆயில் தேவைப்படும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவரில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல். நான் வந்து வாங்கியிருக்கிறது லாவெண்டர் ஃப்ளேவர். இதை தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற கலருக்கும் இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்குமே கொஞ்சம் கலர் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லாவெண்டர் அப்படின்னு எடுத்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து இன்றைக்கி இந்த கிராஃப்ட்லேயுமே நான் வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரோஸ் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் ரெட் கலரோ அல்லது பிங்க் கலரோ இல்லை எல்லோவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கல, ஆயில் பேஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரியான பிக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அப்போ வந்து இந்த க்ரையான்ஸ் அல்லது ஆயில் பேஸ்டல்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற கலர்ஸை வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து நீங்கள் கேண்டில் வேக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதை மெல்ட் ஆகும்போது இதையும் சேர்த்து மெல்ட் பண்ணி கலருக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேண்டில் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரோஸ் மாதிரியான சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அதில் வந்துட்டு அந்த மொட்டு வந்து மேல் பக்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஹோல் ஒன்று நான் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது வழியாக இந்த விக்கை தேவையான அளவுக்கு விட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த விக்கை சிலிக்கான் மோல்டில் இந்த மாதிரி அழகாக ஃபிட் பண்ண பிறகு நம்மளுக்கு வேணும்னா இப்போவே கூட தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கட் பண்ணலைங்க. கட் பண்ணாமல் அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படியே வச்சுக்க போகிறேன். இந்த விக் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி நம்ம இதை எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கேண்டில் மோல்டில் வந்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இது தவிர என்கிட்ட இருந்த இன்னும் கொஞ்சம் சிலிக்கான் மோல்டில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மெல்ட் பண்ணுறோம்ல அந்த வேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மீதி இருக்கிற மோல்டில் நம்ம அதை வந்து போர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்திருக்கேன். நான் வந்து வீடியோக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இல்லை நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பவுல் வச்சுட்டு கூட நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் இருக்கிறதுலே ரொம்பவும் லோவாக டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். அதோட ஹாட் பாட் மோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது.
சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணதில கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா, இமிடியேட்டா ஒரு கிளாத் அல்லது ட்ரையா இருக்கிற டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் வந்து லைட்டா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில வேக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த சோயா வேக்ஸ் வந்து தேங்காய் துருவல் மாதிரி சின்ன சின்ன பீஸஸா இருக்கு அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம வேக்ஸ் வந்து மொத்தமா வாங்கும்போது பிளாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பிளாக்ஸ் மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, வீட்ல தேங்காய் துருவுறதுக்காக வச்சிருப்பீங்க இல்லையா? அத யூஸ் பண்ணிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியா இது மெல்ட் ஆயிரும். இப்ப நான் வந்து இன்னைக்கு எந்த மெஷர்மென்ட்டும் எடுக்கல. நீங்க வந்து பெரிய அளவுல செய்றீங்க. இது ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்து செய்றீங்கன்னா, நீங்க மெஷர் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேக்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகுறதுக்காக நான் வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹீட்ல வந்து இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா, இத எடுத்து நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதில கலர்ஸ், அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் சேர்க்க போறோம். இது நீங்க கேஸ் ஸ்டவ்ல செய்றீங்க அப்படின்னா, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வேக்ஸ வந்து மெல்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சூடாகும் இல்லையா? அந்த நேரத்தில அதுக்கு மேல வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு, அதுக்குள்ளக்க இந்த வேக்ஸ தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாய்லர் மெத்தட்ல. எதுக்காக சொல்றேன்னா, இந்த வேக்ஸ் வந்து கொஞ்சமா நீங்க டெம்பரேச்சர் வச்சாலே ஈஸியா மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து நானு தேவையான அளவுக்கு கலர் சேர்த்துக்கிறேன். டார்க்கான கலர்ல கேண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கலர் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இல்ல லைட் கலர்ல கேண்டில் வேணும்னா, கலர் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்களே பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. ஸோ, இதுக்கு மேல நான் கலர் சேர்க்கல. அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் எடுத்து நான் இதில சேர்த்துக்க போறேன். இது வந்து கொஞ்சமா நம்ம இந்த ஆயில் சேர்த்தாலே நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே பிராண்ட்ல ஜாஸ்மின் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது தீந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் இப்போ திரும்பவும் லாவெண்டர் ஃப்ளேவர்ல வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லாவெண்டர் ஆயில் கூடவே ஒரு ஃபில்லர் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அத யூஸ் பண்ணிட்டு ஒரு 4லிருந்து 5 ட்ராப் மட்டும் நான் வந்து இந்த ஆயில் நான் இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் செய்றதுக்காக வேக்ஸ் மெல்ட் பண்றதுக்காக நீங்க என்ன மாரியான பாத்திரம் யூஸ் பண்றீங்கன்றத பார்த்துக்கோங்க. எதுக்காகன்னா, சில பாத்திரங்கள் வந்து அந்த ஸ்டவ்லேருந்து எடுத்த உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது நல்லா கூல் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால வந்து கரெக்ட்டா ஒண்ணு மிக்ஸ் பண்ண முடியாது. கலர் மிக்ஸ் பண்ணி, எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா எடுத்து நம்ம போர் பண்றோம் இல்லையா? ஸோ இது வரைக்குமே அந்த ஹீட் வந்து அந்த பாட்டம் சைட்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாரி அடி கனமான பாத்திரமா பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்து நம்ம ஏற்கனவே விக் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மோல்டுல நான் இத போர் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம போர் பண்ணும்போது அங்கங்க சிந்துற மாதிரி இருக்கும். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. கொஞ்ச நேரத்தில அது ட்ரை ஆன பிறகு, அத நம்ம தனியா எடுத்துட்டு, சேம் கலர் கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணும்போது, இதையும் சேர்த்து மெல்ட் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விக் தெரியாத அளவுக்கு, தேவையான அளவுக்கு இந்த மெல்ட் பண்ண வேக்ஸ் எடுத்து இதில போர் பண்ண பிறகு, கொஞ்ச நேரம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் குடுத்துறலாம். இத ரூம் டெம்பரேச்சர்லயே நான் வச்சிருக்க போறேன். ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலே இது நல்லா செட் ஆயிரும். மீதி இருக்கிற வேக்ஸ எக்ஸ்ட்ராவா நான் எடுத்து வச்சிருந்த இந்த மோல்டுல போர் பண்ணிக்கிறேன். இதில வந்து ஒரு 3 ஃப்ளவர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சைஸ்ல, மீடியம் சைஸ்ல, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஃப்ளவர்ஸ் இது. இது தவிர இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரியும் ஒரு ஹார்ட் ஷேப்லயும் இருக்கக்கூடிய மோல்டுல நான் போர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்து நீங்க ஏதாவது பெரிய சைஸ்ல கேண்டில் பண்றீங்க, இல்ல கண்டெய்னர்ல அல்லது ஏதாவது ஜார்ல கேண்டில் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில்ல செஞ்ச ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுட்டு டெக்கரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து டைரக்ட்டாவே ட்ரைட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி கூட கேண்டில்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. ட்ரைட் ஃப்ளவர்ஸ்க்கு பதிலா இந்த மாரி கேண்டில்ல நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செர்ரி ஃப்ளவர் மாதிரியான மோல்டுல நம்ம போர் பண்ணியிருந்தோம்ல, அத டீமோல்ட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம ரோஸ் மாதிரி கேண்டில் செஞ்சிருக்கோம்ல, அந்த ரோஸ வந்து செஞ்சத எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவருக்கு மேல வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செஞ்ச இந்த ரோஸ் மாதிரியான கேண்டில டீமோல்ட் பண்ணியாச்சு. இந்த திரி வந்து எக்ஸஸா இருக்குல்லங்க, இத வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டு மீதிய வந்து கட் பண்ணிரலாம். நம்ம வந்து ரெட் கலர் குடுத்துருந்தோம் அப்படின்னா, இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். லாவெண்டர் கலர்ல எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணதுனால, நான் வந்து வயலட் கலர் குடுத்தேன். கலருமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம்னா, நல்லா டார்க்கான வயலட் கலர் மாதிரி இருந்திருக்கும். இது வந்து லைட் கலர்ல தான் இருக்கு. இப்போ வந்து இந்த கேண்டில நான் உங்களுக்கு ஃபயர் பண்ணி காமிக்கிறேன்.
இது நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா வந்தது அப்டின்னா, அதுக்கப்புறமா இந்தியா மார்ட்ல பல்க்கா நீங்க பேக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு, நீங்க வீட்ல இருந்தே இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து இந்த கேன்ல வந்து ஃபயர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸ கேளுங்க. நான் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். இந்த டிஐஒய் கேண்டில் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்காவது கேண்டில் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.